அவருடைய கனவா என்ன சார்? உங்கள்கிட்ட என்ன பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார்? படங்கள் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டுருந்துச்சு. கமல் சாரோட ஒரு ஃப்ரேம்லையாவது நின்றணும், டைலாக் பேசுகிறாமோ பேசலையோ அப்படின்றது. ஏன்னா அவர் நடிக்காது கமல் சாரோட ரஜினி சாரோட மட்டும்தான் நடிக்கல. விஜய் சார் ஒரு டைம் மேடையில் கேட்டாரு, சார் எல்லா படத்தையும் சதீஷே இருக்காரு, நான் எப்போ வருவேன் அப்படின்னு. வாலண்டியரா கேட்டுருங்க, அது கூச்சமே படாது. எல்லா ஸ்டேஜ்லையும் நீங்கள் எது வேணா எடுத்து பாருங்க. யாராவது புதுசாக வந்திருக்காருன்னா, சங்கர் சார் என் பொண்ணை நடிக்க வச்சாரு, அடுத்து நான் தான், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இப்படி அவங்க வேற வழியே இல்லாமல் சரிப்பா கூப்பிடுறேன்ப்பா அப்படின்ற சூழ்நிலை கொண்டு அஜித் சார், விஜய் சார், சூர்யா சார், சிம்பு எல்லார் கூடயும் நடிச்சிருச்சு. ஒரு ரவுண்டு எல்லார் கூடயும் நடிச்சிருச்சு. ஆனா இது மட்டும் ரொம்ப பிடிச்ச கமல் சார். அவருமே கூட அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நடிக்கலாம் வேணாம், அவங்க ஒரு இடத்துல ஓரமா நின்றுக்கு அவ்வளவுதான் அப்படின்றதுதான். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா மேபி நீங்க சொன்ன மாதிரி ஒரு அடுத்த படத்துலயோ. ஏன்னா எந்த அளவுக்கு கமல் சாருக்கு சங்கரை நம்மளுக்கு தெரியுமோ அதே மாதிரி கமல் சாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். யார் அவன் இவ்வளவு பைத்தியமா திருறான் நம்ம மேலன்னு சொல்லி பயங்கரமா இருக்கிறது தான். மேபி அவரும் அவர் சொல்லுவார் ஓரமா நின்று போறேன்னு, அதுக்காக அவருக்கு கொடுக்கணுன்றது அவருக்கு இவனுக்கு இப்படி ஒன்று கொடுக்கணும்டா அவனுக்கு அப்படின்னு அவர் மைண்ட் செட்ல இருந்திருக்கலாம். அது ஃபியூச்சர்ல இருந்திருக்கலாம். அதுக்குள்ள முந்தி கொண்டது.